வாழ்க்கையில பட வேண்டியதெல்லாம் பட்டு ஒரு பாயிண்ட்ல தான் தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா உருப்பிட்டு இருப்போமே அப்படின்னு. அந்த மாதிரி என்னோட 20ஸ்ல ஒரு 4 விஷயம் முன்னவே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்பவே என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்ச 4 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 4 விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. இப்பதான் நீங்க உங்க 20ஸ்ல இருக்கீங்கன்னா இப்பவே இதுல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க, உங்க லைஃப் மாறிடும். அதுல இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா போதும், லைஃப் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய ட்ரீம் இருக்கும். ஒவ்வொரு ட்ரீம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டான்சர் ஆகலாம், சிங்கர் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் நானும் வச்சிருந்தேன். அது அந்த மாதிரி மட்டும் இல்ல. இப்போ ஏதாவது ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உடனே அதை ட்ரீமா ஃபிக்ஸ் பண்ணிடுது. இப்போ போலீஸ் ரிலேட்டடான ஏதாவது மூவி பாக்குறோம்னா சரி நம்ம போலீஸ் ஆனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறது. ஏன் பில்லா அந்த மாதிரியான படம் எல்லாம் பார்த்துட்டு பேசாம நம்ம கேங்ஸ்டர் ஆயிரலாமா அப்படிங்கிற வரைக்கும் நான் யோசிச்சிருந்திருக்கேன். ஸோ இப்படி ஒரு கோல் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கனவுங்கிறது கனவா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வருவாங்க. இப்போ +2 எல்லாம் முடிகிற டைம்ல இருந்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து மோட்டிவேஷனா பேசுறதுக்கு யாராவது கூப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஏதாவது சிம்போசியம் எல்லாம் நடக்குதுன்னா மோட்டிவேஷனா பேசுறதுக்கு யாராவது வருவாங்க. அவங்க வந்து ஒரு கோல் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னடா அது எங்க பார்த்தாலும் கோலுங்கிறாங்க, யூடியூப் திறந்தாலும் கோலுங்கிறாங்க, இங்கே மோட்டிவேஷனுக்கு பேச வந்தாலும் கோலுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை பத்தி ரொம்ப கேவலமா யோசிச்சிருந்திருக்கேன். என்னத்த கோலை வச்சு எனக்கு வாழ்க்கையில ஏதாவது வேணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு டெஃபினட் கோல் வேணும். இதுதான் வேணும், அது இந்த டைம்குள்ள நான் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அந்த மைண்ட் செட் இல்ல அப்படின்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை சேலரி வாங்குற ஒரு ஜாப்ல போகணும், இல்லைன்னா இத்தனை வருஷத்துக்குள்ள நான் பேங்க் பேலன்ஸ் நான் இவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோல் நீங்க செட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜாப்ல நான் போகணும், இந்த ஜாபை இத்தனை மாசத்துக்குள்ள நான் அட்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கணும். அப்படி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். எப்பவுமே இந்த மாதிரி டைம் பவுண்டா இல்லைன்னா இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்மளால அளந்து பார்க்க முடியுதோ அந்த மாதிரியான ஒரு கோலை நம்மளால சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் செட்டா இருந்துச்சுன்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? நிறைய படங்கள் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்டான படங்கள், அதாவது ஒரே ஜானர்ல இல்லாம டிஃப்ரெண்ட் ஜானர்ல படம் பார்ப்பீங்க. ரொம்ப சேடான மூவி பார்ப்பீங்க, அதே மாதிரி காமெடி மூவிஸ் பார்ப்பீங்க, இல்ல ஆக்ஷன் மூவிஸ் பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு உங்க ஆக்டிங் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது பார்ப்பீங்க. அதே மாதிரி வெளியில அந்த ஆக்டிங் ஸ்கில் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் பார்ப்பீங்க. அதுக்கு ஏதாவது கிளாஸஸ் இருக்கா, இல்ல கோர்சஸ் இருக்கா, இல்ல ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல் போலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்க யோசிப்பீங்க இல்லையா? அப்படி யோசிக்க காரணம் என்ன அப்படின்னா உங்க மைண்ட்ல அந்த கோல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கோல் எப்ப ஓடும் அப்படின்னா இத்தனை நாளைக்குள்ள அதை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டைம் பவுண்டா நீங்க அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சீங்கன்னா தான் என்ன ஆகும்னா, ஐயோ நமக்கு நாட்கள் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில நேரம் நம்மளோட ஆசை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சுத்தி இருக்கவங்கள கிண்டல் பண்ணாது. பேரண்ட்ஸா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க அது வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்க என் உயிர் நண்பன் இவன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு கூட லூசு மாதிரி பேசாத வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லாத முடியாதுங்கிற மாதிரி பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எதையுமே உங்க தலைக்கு நீங்க எடுத்துட்டு போக கூடாது. உங்களோட கோல் உங்களுடைய இது. அது நீங்க கரெக்டா டைம் பவுண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து போய்கிட்டே இருப்பீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோல் செட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்டை பத்தி தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு யூகே போனவங்களோ இல்ல கனடா போனவங்களோ யாராவது வராங்க அப்படின்னா நம்ம நார்மலா இந்த கோல் வைக்காத டைம்ல என்ன பண்ணுவோம்? ஃபாரின் சாக்லேட் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல அங்கிருந்து நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு டீயோ ஜூஸோ கொடுத்து இல்லைன்னா லஞ்ச் கொடுத்துட்டு அவங்களை அப்படியே அனுப்பிடுவோம். இதுவே உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுப்பீங்க. கனடா இல்ல யூகேல லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஓகேவா, இல்லைன்னா அங்க போறதுக்கு என்ன பண்ணணும், விசா ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்படி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய கோலுக்கான தேடல் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருது. அந்த தேடல் இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுலயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள கனடா போகணும்னு சொல்லி டைம் பவுண்டா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு சீக்கிரமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாப்பீங்க. இது இல்ல யாருமே நம்ம வீட்டுக்கு வரலனாலும் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம கான்டாக்ட்ஸ்ல யூகே போனவங்க யார் இருக்கா, கனடா போனவங்க யார் இருக்கா, அதுக்கு ட்ரை பண்ணவங்க யார் இருக்கா அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் நீங்களே தேட ஆரம்பிப்பீங்க. அந்த தேடல் தான் உங்களோட கோலை உங்களை அச்சீவ் பண்ண வைக்கும். ரெண்டாவது, பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறத நான் என்னோட லேட் 20ஸ்ல தான் ஆசைப்படவே ஆரம்பிச்சேன். காரணம் என்னன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் பண்ற விஷயம் தானே. நம்ம வீட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம சொசைட்டில இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்க கிட்ட பணம் நிறைய வேணும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பேசணும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்ல, பணம் நிறைய வரணும்னு சொல்லக்கூடாது, அது நம்மளுக்கு எடுத்துரும், அச்சா போச்சா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அது எல்லாமே எதனால அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அவங்களால அது பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான். எனக்கு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு நான் சோஷியலி ரிலவெண்டா ஏதாவது பண்ணிட்டு நான் அப்படியே சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை விட 1000 மடங்கு சொசைட்டிக்கு யாருனால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தன் டாட்டானால பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அசோசியேஷனா பார்க்க
பார்க்காம அதை நம்ம பாசிட்டிவான விஷயமாகவும் பார்க்கலாம். ஃபினான்ஸ் நிறைய இருக்கவங்கனால என்ன பண்ண முடியும்னா உங்களோட டைமை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், யாருக்கு அவங்க லவ் காட்டலாம், யாரோட லைஃபை மாத்துறதுக்கு அந்த ஃபினான்ஸை யூஸ் பண்ணலாம், இல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு அந்த ஃபினான்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களால ஃப்ரீடமா சூஸ் பண்ண முடியும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபினான்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் நல்லா மாறிடும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்னா முன்ன சொன்ன மாதிரி ஒரு டைம் பவுண்டான கோல் வைக்கணும். எனக்கு இத்தனை டைம்குள்ள நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணணும், இவ்வளவு சேலரி வாங்கணும் அப்படிங்கறதால ஒரு டைம் பவுண்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சாட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவன் சொன்னா, மச்சான் வாழ்க்கையே கடுப்பா போகுதுரா, குழந்தைக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னா அவ்வளவு காசு கேட்கறானுங்க, வர சேலரியில ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப நான் சொன்னேன், டே உனக்கு உன்னோட ஃபினான்ஷியல் கோல் அப்படிங்கறத நீ செட் பண்ணல, ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே தலைவர் அப்படியே தலைகீழா மாறிட்டாரு. எனக்கு பணத்து மேல ஆசை இல்லை, எனக்கு பெருசா பணம் எல்லாம் வேண்டாம், ஆச்சா போச்சா அப்படின்னா. நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசிட்டு இருந்தது தெரியுமா மச்சான்? எனக்கு பணம் பத்துல அது பத்துல இது பத்துல தானே பேசிட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா பணத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப பதிலே இல்லை. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, பணத்து மேல ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் இல்லை, பணம் பத்தலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. இத்தனை மாசத்துக்குள்ள நான் இவ்வளவு சேலரி வர மாதிரி ஒரு ஜாபுக்கு போகணும்னு யோசிங்க. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நீங்க செட் பண்ணுங்க. இத்தனை வருஷம் முடியும் போது இல்லைன்னா இத்தனை மாசம் முடியும் போது என் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் நான் சேவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அப்படி கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம ஊர்ல, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம ஊர்ல ஒருத்தங்க திடீர்னு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லலாம், அவன் ஏதோ தப்பு பண்றான், அவன் ஏதோ தப்பான விதத்துல தான் பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பணம் அப்படிங்கிறது நல்ல விதத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஓகேவா? அதை பார்த்து நீங்க அதுல ஒர்க் அவுட் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்காவே நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு, இது உங்க 20s இருந்து தான் நீங்க இது கேக்குறீங்கன்னா இப்ப இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. இல்ல 20s தாண்டிட்டோம் இருந்தாலும் லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இன்னும் லேட் ஆகல, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். நீங்க உங்க 20sல இருக்கீங்களா இல்ல 30sல இருக்கீங்களா, இல்ல உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கு நீங்க இந்த மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மூணாவது விஷயம், இது நம்ம முன்ன சொன்ன பாயிண்ட் கூட அசோசியேட்டான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபைலா மாறணும்னா நம்ம ஒரு நல்ல ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். அப்படி ஒரு நல்ல ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்றதுன்னா என்னன்னா, ஒரு ஹை இன்கம் ஸ்கில் இருக்கிற ஜாபா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களுக்கு அதுல இருந்து வர இன்கம், அதாவது சேலரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை நீங்க செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு வந்து பாட்டு பாட பிடிக்கும், இல்ல டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதையும் நீங்க வந்து உங்களோட ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்க ஒரு ஹாபியா வச்சுட்டு எங்கிருந்து உங்களால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமோ அதை பேஷனா வச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களால உங்க கரியரை ஒரு நல்ல ப்ரொஃபைலா செட் பண்ண முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எப்படிங்க என்னோட பேஷனா நான் செட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், என்னோட லைஃப் வச்சே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனில SME அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். SME அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல கீ ஒர்க் என்ன அப்படின்னா, புதுசா ஜாயின் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்ச்ல 20-25 பேர் இருப்பாங்க. இவங்க முன்னாடி எல்லாம் போய் வந்து பேசணும். அவங்களுக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அவங்க சொன்னதும் ஐயோ எப்படா 20-25 பேருக்கு முன்னாடி நின்று பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சேன். பேசாம வேலை ஓடிடலாமா அப்படிங்கிற வரைக்கும் நான் யோசிச்சேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வேற வழி இல்லை, அது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம எதுவா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா, அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியா போறோம், அப்படியே ரூம்குள்ள வரோம் அப்படின்னா 25 பேர் இருக்காங்கன்னா கேஷுவலா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நடுவில் நின்று எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே போயிரு. அப்படியே அது வந்து என்னோட பேஷனா மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ கேமரா முன்னாடி வந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க வந்து நான் அது கேமராவை நினைச்சு பேசுறது இல்லை. எனக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உட்காந்து கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் சொல்லும் போது தான் என்னால அது யார்ட்டையாவது சொல்ற மாதிரியே சொல்ல முடியும். ஒரு மிஷின் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பேசியிருந்தேன், என்னால முடியாது. இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு
அப்படின்னா முதல்ல நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஐயோ என்னால இது பண்ண முடியுமா நான் யோசிச்சேன் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை மறுபடியும் ட்ரை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அது நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு அதுல இருந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்காக ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேஷனா மாறிடும். பேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எப்படின்னா நமக்கு போர் அடிக்காம டெய்லி நமக்கு ஏதாவது புது விஷயமா கத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு பேஷனா மாறலாம். ஓகேவா? சோ அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதுல நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அதுதான் உங்க பேஷனை நீங்களே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இங்க தான் வந்திருக்கும். பாயிண்ட் என்னன்னா ரிலேஷன்ஷிப். உங்க 20ஸ்ல, அதாவது நீங்க ஸ்கூல் முடிச்ச உடனே ஜாயின் பண்ற டைம்ல இல்ல காலேஜ் ஜாயின் பண்ற டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போவீங்க. ரிலேஷன்ஷிப் குள்ள போனா மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க பேசும்போதெல்லாம் நல்லா பேசுவீங்க. பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், நான் உன்னை அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன் நல்லா பேசுவீங்க. பேசிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா வாழ்க்கையை கோட்டை விட்டுருவீங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னரையே நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. விடிய அவங்ககிட்ட கால் பேசிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் அவங்கள பார்க்கலன்னா ஐயோ என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க. உங்க லைஃபை ஃபோக்கஸ் பண்ணாம உங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணாம உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க பார்ட்னர் மேலேயே இருக்கும். அது பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், நம்ம ஃபோக்கஸ் அவங்க மேலேயே தான் இருக்கும். இதை நான் சொல்ல காரணம் என்னன்னா பல தடவை இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வாங்க. உங்க லைஃபை ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்ல ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்மள ஒருத்தவங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னு ஐயோன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூப் சாங் பாடிட்டு தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி போகாம நீங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகுறீங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா மெச்சூர்டான நல்ல மென்டாலிட்டியில் நல்ல மைண்ட் செட் இருக்க பாய்ஸ் அவங்கள தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு கையா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு விமன் இருக்கட்டும் இல்ல கரியர் ஃபோக்கஸ்டான விமன் இருக்கட்டும் அவங்கள தான் பார்ப்பாங்க. உங்க கரியரை நீங்க செட் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒருத்தவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம அதுக்கு பின்னாடி இமோஷனலி அட்டாச் ஆயிட்டு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது, ஐயோ இப்படி போயிருச்சு இத்தனை வருஷம் லவ் பண்ணனே இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காம நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்கன்னா சரி அவங்க போயிட்டாங்க, இந்த காரணத்துக்காக அவங்க போயிட்டாங்க, அந்த பையனோ பொண்ணோ அவங்க லைஃபுக்கானது அவங்க தெரிஞ்சுட்டாங்க, என் லைஃபை நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்க கரியரை தான் நீங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்க கரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த அறிவு நிறைய பேருக்கு அவங்க 20ஸ்ல வர்றதே கிடையாது. கடைசியில கரியரும் செட் ஆகாது, ஃபினான்ஷியல் கோலும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அந்த லவ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த காலத்துல நான் மட்டும் என் வாழ்க்கைக்கான வழியை பார்த்துருந்தேன்னு என்னைக்கோ உருப்பிட்டுருப்பேனே அப்படிங்கிற ஐடியாவே அப்பதான் வரும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கரியர் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண பாருங்க, உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ண பாருங்க. அப்ப இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கோல் செட் பண்ணுங்க. அந்த கோலை டைம் பவுண்டா செட் பண்ணுங்க, இத்தனை நாளைக்குள்ள நான் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. அதையும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு டைம் பவுண்ட்குள்ள இந்த சேலரி வாங்குற ஒரு ஜாபுக்கு நான் போகணும், இந்த ஃபீல்டுல நான் போகணும் அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணுங்க. மூணாவது எங்க நமக்கு ஃபினான்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுமோ அந்த ஸ்கில்ல உங்களோட பேஷனாகவும் உங்களுக்கு பிடிச்ச வேற விஷயங்களும் உங்களோட ஹாபியாவும் வச்சுக்கோங்க. நாலாவது ஸ்ட்ராங்கான ஒரு கரியர் பில்ட் பண்ணாம ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணாம ரிலேஷன்ஷிப் குள்ள போகாதீங்க. அப்புறம் கரியரும் போயிடும் ரிலேஷன்ஷிப்பும் போயிடும், கடைசியில நம்ம வாழ்வே மாயம் தான்.